தமிழ்நாட்டில் இருக்கும் ஊர் பெயர்களுக்கென்று தனித்த அடையாளமும் வரலாற்று சிறப்பும் தொன்மையும் காரணமும் உண்டு. அப்படியான ஒரு ஊர் பேர் தான் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கும் பேராவூரணி. இந்த ஊருக்கு ஏன் அப்படி ஒரு பேர் வந்திருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப, ஊரணி என்ற ஒட்டோடு இணைந்து தமிழ்நாட்டில் பல்வேறு ஊர் பெயர்களை நாம் பார்க்கலாம். ஏன்னா அந்தந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்தை, அதாவது குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு தேவையான அனைத்திற்குமான நீர் தேவையை நிறைவு செய்யும் பொருட்டு அங்கே வெட்டப்பட்ட குளம், ஏரி, தாங்கல் இப்படி பல்வேறு நீர்நிலைகளை சுட்டும் பொருட்டு அந்த ஊர் பெயருக்கு காரண பெயராக நிறைய இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக பெரிய குளம் அல்லது பெரிய நீர்நிலை இருக்கும் ஒரு ஊர் பகுதி தான் பேராவூரணி. பொதுவாக வழக்கில் நாம் சொல்லுவோம், எனக்கு பெரிய ஆசையெல்லாம் இருக்குது அப்படின்னா அவளுக்கு பாரு பேராசை அப்படின்னு, பேராசை பிடிச்சவ அப்படிலாம் சொல்லுவாங்க. பெரிய ஆவல் என்பதற்கு பேராவல்னு சொல்லுவோம். அதே போல் பெரிய நீர்நிலை ஊரணி அமைந்த ஊர் தான் பேராவூரணி என்று சொல்லப்படுகிறது. இது போன்ற ஊர்கள் விழுப்புரம் மாவட்டத்திலையும் ஊரணி என்ற பெயரில் ஊர் இருக்கிறது. விருதுநகர் மாவட்டத்திலையும் பூலா ஊரணி ஊரை பார்க்கலாம். அது மாதிரி தூத்துக்குடியில் மாப்பிள்ளை ஊரணி, பொட்டல் ஊரணி, அதே போல் புதுக்கோட்டை திருமயத்தில் வாழைக்குறிச்சி ஊரணி, இப்படியாக ராமநாதபுரத்திலையும் நிறைய ஊரணிகள் இருக்கின்ற சேர்வைக்காரன் ஊரணி. இது போல் எங்கெல்லாம் நீர்நிலைகள் அதிகமாக வெட்டப்பட்டிருக்கிறதோ அதை பொறுத்து அந்த ஊரினுடைய பெயர்கள் அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கலாம். அதே போல் இந்த பேராவூரணிக்கு ஏந்தல் பேராவூரணி என்றும் சொல்லப்படுகிறது. அது ஏந்தல் என்றாலும் நீர்நிலையை குறிக்கும் ஒரு சொல். இப்படியாக அந்த பகுதி மக்களுடைய நீர் தேவையை நிறைவு செய்யும் பொருட்டு வெட்டப்பட்ட நீர்நிலையின் அடிப்படையில் ஊர் பெயர்கள் அமைந்திருக்கிறதை நாம் பார்க்கலாம்.